கூட்டத்திலே லீமா ரோஸை சுற்றி வளைத்து அதிமுக பெண் தலைவிகள். அதிர்ச்சியிலே அதிமுக தலைமை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக லால்குடி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்தான் மார்டின் குடும்பத்துடைய பெண்மணி லீமா ரோஸ் அவர்கள். அந்த லீமா ரோஸை மட்டும் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பதவியிலிருந்து நீக்காமல் வைத்திருக்கிறார். அவர் வந்த பின்புதான் அதிமுகவிலே இவ்வளவு பிரச்சனை என்பது ஏற்பட்டிருப்பதாக கூட ஒரு செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது அடுத்த புறம் இருந்தாலுமே நேற்று தினம் அதிமுக மகளிரணி நிர்வாகிகள் பூராமே லீமா ரோஸை சுற்றி வளைத்து கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. நடைபெற்ற அதிமுக மகளிரணி ஆலோசனை கூட்டத்திலே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அம்மா என்று அழைக்காமல் ஜெயலலிதா அம்மையார் என்று குறிப்பிட்டு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் மகளிரணி துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய லீமா ரோஸ்க்கு எதிராக ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடிய மகளிர் நிர்வாகிகளிடையே மேடையிலே கீழிருந்து கொதித்தெழுந்து கூச்சல் போட்டு லீமா ரோஸை கேள்விகளால் துளைத்தெழுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது லீமா ரோஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் மகளிரணி கூட்டத்திலே பேசக்கூடிய நேரத்திலே ஜெயலலிதா அம்மையார் என்று ஒரு வார்த்தையை விட்டிருக்கிறார். அதிமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகியாகட்டும், அதிமுக முக்கிய தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் போடக்கூடிய அந்த நேரத்திலே ஜெயலலிதா அம்மையாரை ஒருபோதும் பேர் சொல்லி யாருமே அழைக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக அம்மா என்று ஒற்றை வார்த்தையில் தான் அழைப்பார்கள். நமது இயக்கத்தின் தெய்வம் அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் அழைப்பாங்க. ஆனால் நமது லீமா ரோஸ் என்ன சொல்லி அழைத்திருக்கிறார்? ஜெயலலிதா அம்மையார் என அழைத்திருக்கிறார். இதனால் கோவப்பட்ட அதிமுக பெண் நிர்வாகிகள் பூராமே, மகளிரணி நிர்வாகிகள் பூராமே, நீங்கள் எப்படி ஜெயலலிதா அம்மையாரை பெயர் சொல்லி கூப்பிட முடியும்? நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்களிடம் பணம் என்பது எவ்வளவு வேண்டுமானால் இருக்கலாம், 1000 கோடி 5000 கோடி வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய இயக்கத்துடைய தெய்வமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரை நீங்கள் எப்படி பேர் சொல்லி கூப்பிடலாம்? அதுவும் பொதுவெளியிலே வேற ஒரு இடத்திலே கூப்பிட்டால் பரவாயில்லை. இங்கே ஆலோசனை கூட்டம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இதுவரைக்கும் ஏன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் நடக்கக்கூடிய அந்த இடத்திலே ஜெயலலிதா அம்மையாருடைய பெயரை ஒரு முறை கூட உச்சரித்தது கிடையாது. அதற்கு பதிலாக அம்மா என்று தான் உச்சரித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எப்படி உச்சரிக்க முடியும் என சொல்லி இந்த பெண் நிர்வாகிகள் பூராம் லீமா ரோஸை கேள்விகளால் துளைத்தெடுக்க ஆரம்பிச்சது. அதற்கு அடுத்த கட்டமாக இறுதியாக லீமா ரோஸ் அவர்கள், நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், இனிமேல் இப்படி பேச மாட்டேன், நான் ஒருபோதும் இனிமேல் ஜெயலலிதா அம்மையாரை பெயர் சொல்லி அழைக்க மாட்டேன், அம்மா என்றுதான் கூட்டத்திலே அழைப்பேன் என ஒப்புக்கொண்டதன் காரணமாகத்தான் அந்த இடத்திலே ஒரு சமாதான பேச்சு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது, நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு சில நபர்களால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வருகிறது. இருந்தாலும் அதிமுகவை ஒருபோதும் அழித்துவிட முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவுடைய சாதாரண ஒரு துண்டன் அடிமட்டத்துடன் ஒருவன் இருக்கும் வரைக்கும் அதிமுக தமிழகத்திலே உயிரோடு தான் இருக்கும். அதுவும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக என்பது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது. இனி வரக்கூடிய காலங்களிலே மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்கம் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.